நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர பிஆராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1054வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ காளி மாதாவை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன் காளி மாதா மாமா எடுத்தான்னு வச்சுக்கோங்க. காலையில் நான் வந்து அப்பல்லோவில் 3 months ரிவ்யூக்காக நான் போயிருந்தேன் இன்றைக்கி. ஸோ மார்னிங் ரிட்டர்ன் ஹோம் இட் வாஸ் அரௌண்ட் 1 மணி ஆகிடுது. ஸோ ஐ குட் நாட் ஸ்பீக். ஈவினிங் வந்து மழையாக இருந்தது. கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ அதை பூஜை பண்ணுறதுக்காக அரியத்துறைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் நான். ஸோ நான் ஒரு 9 o'clock மேலே ஆகிடுது. ஸோ பேசவே முடியல. ஸோ இப்படி இருந்தாலும் அம்பாள் வந்து ஸ்ரீமதி ரஞ்சனா பாலசுப்ரமணியம் அவள் எழுதின அந்த புத்தகம் காமிச்சேன் நான் ஷார்ட்ஸில். அதில் 1 by 1 கொஞ்சம் சில டாபிக்ஸை சில நாளில் பேசலான்ட்டு. சனிக்கிழமை உண்டானதுன்னா காளி. சனிக்கிழமைக்கு உண்டான தேவி வந்து காளி தான். எப்படி திங்கக்கிழமை புவனேஸ்வரியோ, செவ்வாய்க்கிழமை பகலாமுகியோ, புதன்கிழமை திரிபுர சுந்தரியோ, வியாழக்கிழமை தாராவோ, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை பத்ரகாளி, அக்காளி, தர்ஷனகாளி, பட்டவழி பை. இந்த காளின்ற சத்தம் வந்து நிறைய பேர் பயமுறுத்திடுவா. அந்த படத்தை வச்சுக்காது. பார்த்துல காளின்றது காருண்ய சுரூபி. பரமேஸ்வரன் வந்து அவருடைய உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக குழந்தை வடிவில் படுத்துன்றாராம். காளி வந்து உக்கிரமாக நடனம் ஆடினே வந்து தாண்டவம் ஆடுற, அதாவது நர்த்தனம் என்பது பெண்கள் ஆடுகிற நடனம். தாண்டவம்ன்றது ஆம்பளை ஆடுறது. ஆனந்த தாண்டவ மூர்த்தின்னு சொல்லுவாள் நடராஜரை. தாண்டவம் அது. காளி வந்து இந்த நர்த்தனம் ஆடி வரும்போது ஈஸ்வரனோட மேலே காலப்படுறது அவருக்கு. அதை குழந்தை கத்துறது எழுந்து அதை அப்படியே அணைச்சிட்டு பால் கொடுக்க ஆரம்பிச்சுடுறான். ஸோ அப்படியே அவருடைய கோபமெல்லாம் குறைஞ்சி போது சொல்லப்படுறது. இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. இந்த காளிபாரியும் ஒரு கோவில் இருக்குங்க. ராமகிருஷ்ணா மடத்தோட கோவில் பெஸ்பாம்பரத்தில் இருக்க தாரி கவுடரா ரோட்டில் போய் உள்ளே போனால் காளிபாரி வரும். இந்த காளிபாரி கோவிலில் கூட கீழே வந்து பரமேஸ்வரனுடைய சிரஸ் வந்து நம்மளை நோக்கி இருக்க மாதிரி இருக்கும். பரமேஸ்வரன் மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் காளி. ஸோ அது மாதிரி காமிச்சிருப்பான். ஸோ இந்த காளின்னு சொல்லும்போது கருணா கடாட்சி காளின்னு ஸ்ரீமதி ரஞ்சனா பாலசுப்ரமணியம் நம்ம எழுதின அந்த புஸ்தகம். அந்த அம்மா வந்து பிஎஸ் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கா. ஷீ இஸ் குட் கிரேட் ஸ்காலர். இல்லைன்னா அம்பாளுடைய இந்த சரஸ்வதியோட கடாட்சியம் இல்லாமல் அதெல்லாம் எழுத முடியாது. ரொம்ப அழகாக எழுதியிருக்கா. ஒவ்வொன்று ரசித்து எழுதியிருக்கா. அது படிக்கும்போது நான் இன்றைக்கி சொல்லும்போது காளி தோன்றியது தாயாய் காளியும் சேயாய் சிவனும் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் பாருங்கள். ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. சிவபெருமான் தன் நடனத்திருமா காளியை வெற்றி கொண்டு அவள் கர்ப்பத்தை பங்கப்படுத்தி அவளை சாந்தப்படுத்திய வரலாறுகளுக்கு தாரகாசுரனின் வரலாறு பார்த்த மாதிரி ஒவ்வொரு வரலாறு சொல்லும்போது தாரகாசுரன் வந்து அவனை சேர்ந்த அசுரன் வந்து தப்பிய தேவர்களும் மற்றவர்களும் பெரும் துன்பத்துக்குள்ளானார்கள். அசுரந்து தப்பிய தாங்கள் மற்றொரு ஆபத்தில் சிக்கியதை உணர்ந்தனர். ஏன்னா திருப்பி அசுரர்கள் தொந்தரவு பண்ணுறாங்க தேவர்களை. சிவபெருமானுக்கு ஆறுதல் கூறி காளியை அடக்க காளி வந்து அசுரர்களுடைய மெயின் தெய்வமாக இருந்திருக்கா. அப்போ ஈஸ்வரது காளியை அடக்க செய்யும்போது காளியை தன் ஆடல் மூலமாக அச்சப்படுத்தி அடக்க முடியாது என்று உணர்ந்து அவள் வரும் வழியில் சேயாய மாதிரி அழுது கொண்டிருந்தாள். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து காருண்ய வடிவாக மாறிதான் சொல்லப்படுறது காளிக்கு ஒரு இது. அடுத்தது சிவபராக்கிரமம்னு ஒரு நூல். அதில் காளிகா அதை பற்றி சொல்லியிருக்கா. இது திருவாரூர் மாவட்டத்தில் கூட அந்த கூத்துணர் பக்கத்தில் பார்த்தவங்க ஒரு காளிகோள் பிரம்மாண்டமாக இருக்க வெள்ளை சேலை தான் உடுத்துறான். 16 முழம் துண்டு வாங்கி கொடுத்தா அதை கட்டுறான் புடவையா அம்பாளுக்கு. இதில் முக்கியமாக இன்றைக்கி வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, இந்த காளிகா தேவியருடைய நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ஒட்டக்கூத்தர் பரதர். அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மிச்சம் சில இதெல்லாம் படிச்சிருக்கலாம் நம்ம. இந்த ஒட்டக்கூத்தர்ன்றது இந்த கவி சக்கரவர்த்தி கம்பரோடைய
சமகாலத்தவர். ஸோ ஒட்டக்கூத்தர் இது பண்ணும்போது இந்த ராணியை பேர ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாப்பான்னு போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. இதில் சொல்லக்கூடிய கதை வேறு. ஒட்டக்கூத்தரும் இந்த பரதரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஜடபரதர் அதை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஒட்டக்கூத்தர் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அதுக்கு படித்ததே கிடையாது. இதில் வச்சு தான் பார்த்தேன் நான். அந்த கதையை படிக்கிற பாருங்க. ஒட்டக்கூத்தர் மாபெரும் புலவர், கம்பருடைய சமகாலத்தவர், ஆனால் கர்வம் மிக்கவர். சோழ நாட்டின் அரசவையில் தலைமை கவிஞராக பணியாற்றியவர். அந்த செருக்கும் சேர்ந்து எவரையும் ஆராயாது துச்சமணி மதிப்பார். ஒருமுறை கும்பகோணத்தில் ஒரு சைவ மடத்து துறவியாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர். அடிதடியில் முடிஞ்சது. ஒட்டக்கூத்தர் அந்த துறவியை சற்று பலமாகவே அடித்து விட்டார். பலமாக அடித்த உடனே நம்ம தெரியாமல் சில நேரத்தை பண்ணிடுறோம். அப்போ சில நேரத்தை ஆபத்து உண்டாடுது. இந்த கோபத்தில் பண்ணும்போது அந்த துறவி அந்த எப்படி கீழே செத்து போயிடுறார். ஒட்டக்கூத்தர் அடிவாங்கினவர் ஆல்ரெடி வீக் பாடி. ஒட்டக்கூத்தர் கோபமாக இருக்கார். அப்போ அடித்த உடனே இறந்து படுறார் அவர். இதை கண்ட மற்ற துறவியர் ஒட்டக்கூத்தரை கொல்வதற்காக துரத்தி கொண்டு சென்றனர். ஒட்டக்கூத்தர் தான் கோபத்தில் செய்தி சமலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்குறார். அதெல்லாம் கேட்கறதுக்கு அவள் ரெடியாக இல்லை. ஸோ அவள் திறத்தின்னு வரா. அவர் என்ன செய்கிறா, ஓடி போய் ஒரு கோவில் போய் கதவை சாத்திக்கிறார். அந்த கோவில் காளி கோவில். காளி கோவிலில் போய் கதவை சாத்தின்றார் அவர். ஸோ தன் நிலையை எண்ணி பெரிதும் வருந்தி, இந்த சமயம் தன் இஷ்ட தெய்வமான காளியை தவிர வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி காளிகா தேவியை வணங்கிட்டு உள்ளே இருக்கார் அவர். ஸோ அது மாதிரி அப்போ என்ன சொல்கிறான் அம்பா, அம்பிகையிடம் தான் கோபத்தில் செய்த தவறுக்கு அம்பிகை செல்லும் பராயசத்தை செய்வதாகவும் தன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி கெஞ்சுறார் அம்பாகிட்ட. காளி மாதா தன் பக்தர்களை காக்க திருவிழம் கொண்டு அவரிடம் வீரபத்திரரின் பெருமைகளையும் வெற்றியையும் பாடினால் அவரை காப்பதற்காக சொன்னார். வீரபத்திரர் எங்கே எப்போ வரார், தக்ஷ யஜ்யத்தை போது தான் வரார். தக்ஷாயணி தக்ஷ பண்ணுற யஜ்யத்தில் அவள் அப்பா தக்ஷன் தானே, தக்ஷாயணோட அப்பா. ஈஸ்வரன் ரொம்ப அவமரியாதையாக பண்ணும்போது இதெல்லாம் நான் கேட்டுன்னு இருக்கிறேன். சொல்லலாம் இந்த காது வழியாக கேட்குறேன். இந்த காது எதில் இருக்குது, என் உடம்புல இருக்குது. அதனால் என் உடம்பே பாவம் பண்ணிடுது. இந்த உடம்பு எனக்கு வேணான்னு சொல்லி தான் யாக குண்டத்தில் குதிச்சிடறாகும். ஸோ இது பார்த்துக்கு இது கேள்விப்பட்ட பரமேஸ்வரன் செய்கிறார். தன்னோட சடையிலேருந்து பிச்சு ஒரு கத்தையை போட அதுலேருந்து வீரபத்திர உதயமாகி வீரபத்திரோட பல காளிகள் தோன்றி எல்லா ஈஸ்வரனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தட்சயத்தை அழிக்கிறாவா. தட்சண தலையை ஒட்டி போட்டுறார் வீரபத்திரர். இது தக்கையாக பரணின்னு சொல்லிட்டு ஒரு நூலை ஏற்றுறார். யார், ஒட்டக்கூத்தர். உடனே ஒட்டக்கூத்தர் பரணி பாட தொடங்கினார். சிவபெருமானின் மாமனாரான தட்சனை தன் மாப்பிள்ளை அவமதிக்க நோக்குடன் நடத்திய யாகத்தையும் வீரபத்திரரை அழித்ததையும் அதற்கு காளி சுனைதையையும் ஒரே இரவில் பாடி முடித்தார். இந்த கவிதை பிரபாவமாக அவர் வாயில் வெளிப்பட காளி மாதா அந்த தமிழை கேட்டு மிகவும் மகிழ்ந்தாள். வெளியில் அவரை கொல்வதற்காக எல்லாரும் கத்தி கபடா வச்சு நிற்கிறா எல்லாரும். ஸோ இப்போ என்ன செய்கிறான்னா அப்படியே மாற்றிடுறான். அப்போ இப்படி இவருடைய கவிதையில் சொக்கி போய் ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு அவர் வணங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ பொழுது விடிந்தது. கூத்தரும் தன் கவிதையை முடித்து விட்டார். காளியும் மறைந்தாள். கூத்தர் தன் கவிதை கட்டுடன் தாழ்பாலை திறந்து கொண்டு வெளியில் பார்த்தா கோவிலில் பயத்துடன் வெளியில் வந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி, தம்மை கொல்வதற்கு தயாராக இருந்தவர்கள் நினைத்து பயந்து போய் இருந்த அவர் முன்னால் சைவ மடத்திருவிகள் பல்லக்குடன் இருந்தனர். அவர் பல்லக்கில் ஏற்றி அவர் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே கொண்டு இறக்கி விடுறார். கூத்தர் ரிஷதீமான் காளியின் பேருடைய வியந்து அவள் பாதம் பணிந்தார். அவ்வாறு இந்த ஒரு இரவில் பாடிய பாடல் தக்கையாக பரணின்னு பேர். இது நம்ம தமிழில் ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட், முக்கியமான இன்சிடென்ட். எஸ், ஐ வாண்ட் டு ஷேர். ஈவன் ஐ வாஸ் நாட் நோயிங் திஸ் பிஃபோர் ரீடிங் திஸ். இந்த பெருமையை
திருமதி ரஞ்சனா பாலசுப்ரமணியத்துக்கு தான் போய் சேரும். அது பரதரை காப்பாற்றிய பராசக்தி ரிஷப சக்கரவர்த்தியின் மகனாக பிறந்த பரதர். இவர் பெயராலேயே பாரத நாடு பாரத தேசம் என்று வழங்கப்படுகிறது. பரதன் நம்ம இந்த துஷ்யந்தனோட புள்ள சமுதிரோட புள்ள பரதன் அது இல்லை, இவரை வச்சு தான் இருக்கு. ஸோ அவர் அடுத்த பிறவியில் ஒரு தடவை என்ன செய்கிறார் பரதர், ஒரு மானை பார்த்து ஆசைப்பட்டு அதையே நினச்சிட்டு இருக்கும், அப்படியே உயிர் போகிறது. ஸோ அடுத்த ஜென்மத்தில் மானா பிறக்கிறார். இந்த மானா பிறந்து அந்த ஜென்மம் முடிகிறது. அப்புறமா அங்கே ஒரு அந்தணனுக்கு 2வது மகனாக பிறக்கிறார். அந்தனாய் பிறந்தாலும் தன் பூர்வ ஜென்ம நினைவுகளை மறக்கவில்லை. அவர் சக்கரவர்த்தி பரதராகவும் மானாகவும் பிறப்படுத்தி அவர் தன் நினைவில் பசுமையாக பகிர்ந்திருந்தார். எத்தனையோ இந்த பிறப்பு அவருக்கு பரதன் என்ற பெயரே நினைத்தது. திரும்ப திரும்ப பரதன் தான் வருது. இந்த ஐயரோட பையனா 2வது பையனாக பிறக்கிற பரதர் வந்து ஒரு மஃப் மாதிரி உட்காந்துட்டுருக்காரு. எதுலே நாட்டம் இல்லை. அதனால் ஜடபரதர் ஜடமாடம் கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஜடபரதர் பேர் வச்சுருக்கான். ஸோ அந்த ஜடபரதர் என்ன செய்கிறாருன்னா 2-3 இன்சிடென்ட் வருது. ரகுநாதன் சொல்லிட்டு ஒரு ராஜா அவன் வரும்போது தூக்கிறதுக்கு ஆள் இல்லை, 4 பேர் வைக்கணும் பள்ளத்தை தூக்கிறதுக்கு. அப்போ ஜடபரதர் பார்த்தா நல்லா ஹெப்டியாக ஜம்முன்னு இருக்கான் பார்க்குறதுக்கு. சரி கூப்பிட்டுட்டு தூக்குன்றா. அவர் வந்து இப்படி இப்படி ஆடு நடக்கிறார், முள்ளமாக நடக்கிறார், மிச்சம்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறார். அப்போ ராஜா கேட்குறான், எதுக்கு இது மாதிரி பண்ணுறாரு? அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் மேலே உட்காந்துக்கிறதுனால நீ ராஜா, நான் கீழே உட்காந்துருக்கனால நான் வந்து பரதர் அப்படிலாம் சொல்லி அவனுக்கு புத்தி போட்டுறாரு. ஸோ அப்போ ராஜா வந்து ரியலைஸ் பண்ணி கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ணுறான் அவருக்கு. நீங்கள் யாரும் சொல்லுங்கோண்டு. அப்போ ஜடபரதர் என் பேர் பரதர்னு சொல்கிறார் அவர். இந்த இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. அடுத்ததாக இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னா, அவரை இந்த காப்பாளிகள் இந்த காட்டுவாசிகள்லாம் கடத்தின்னு போய் காளிக்கு பலி கொடுக்க போகிறா. அப்போ காளி மந்திரம் வந்து இப்போ நல்லவராச்சே, யார் வம்புக்கும் போகாதவர் இப்போ காளியே நினச்சிக்கிறார். அப்போ காளிதேவி என்ன செய்கிறார், இந்த யார் வந்து பலி கொடுக்குறான்னு சொன்னாரோ அவனை காளியை பிரசன்னமாகி அவனை வெட்டிடுறான். யார் அந்த பூசாரியை வெட்டி யார் அவனுக்கு துணை போனானோ அவளெல்லாம் வெட்டுறா. இப்போ ஜடபரதரை பார்த்து நீ நல்லவன், என்னோட இது பக்தன் சொல்லிட்டு அவரை விடுதலை செஞ்சுடுறார். அப்புறம் அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று காமிக்கலை, மனசில் இதுலேயும் செயலில் காமிக்கலை. அப்படியே அம்மாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பாட்டு போயின்னு இருக்கார். சரி, இந்த ஜடபரதரோட வாழ்க்கையில் பல இன்சிடென்ட்ஸ் மாதிரி சொல்லப்படுறது. இந்த மாதிரி காப்பாளிகள்கிட்ட காப்பாற்றி இந்த காளிதேவி பலிக்காக வச்ச இவர் வந்து அதில் எப்படி தப்பிச்சார்னா, காளிகாதேவியே இவரை காப்பாற்றுறான்னு வருது பரதரை. இந்த ஜடபரதர கதை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. புராணத்தில் இது இருக்குது. அவன் ஏன் செய்கிறான்னா, அந்த திருடர்களின் தலைவருக்கு 2 காலமாக பிள்ளை பாக்கியம் இல்லை. அவன் மனைவி தெய்வ குற்றம் காரணமாக புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. தேவியை திருப்திப்படுத்தி செய்தால் பாக்கியம் கிட்டும் என்றாள். அதற்கு அத்திருட தலைவன் காளிகா தேவிக்கு நரபலி கொடுத்து பண்ணும்போது இவரை பிடிச்சி போகிறார். அப்படி வருது. ஊருக்கு வெளியே காளிதேவியின் ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து தீபங்கள் ஏற்றி தூபங்கள் காட்டி வழிபாடி துவங்கினர். ஜடபரதரையும் குளிப்பாட்டி விபூதி குங்குமிட்டு கழுத்தில் மலர் மாலையை சூட்டி பலிபீடத்தில் மண்டியிட்டு கழுத்தை வைக்க செய்தனர். ஜடபரதர் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சொன்னபடியே செய்தார். பூசாரி வெட்டறிவாளை எழுந்து மந்திரங்கள் சொல்லியபடி அருகில் வந்து ஜடபரதர் கழுத்தில் வாழை வீச தயாரானார். அப்போ ஜடபரதர் அஞ்சாமல் வாய்விட்டு சிரித்தார். காளி, உன் திருவுள்ளத்தை யார் அறிவார் என்று கூறியபடி கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தார். பூசாரி பலியை நிறைவேற்ற வாளை ஓங்கிய போது காளி திடீர் அறிந்தது. கண்கள் திறந்தன. பயங்கரமான சிரிப்பு எங்கு எல்லோரையும் திடுக்கடை செய்தது. அங்கே காளி தேவியே பிரசன்னமாகி இந்த பூசாரி வெட்டி போட்டுறார். ஸோ கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த நிகழ்வில் ஒரு பலிக்கு பதில் பல தலைகள் பலியாய் உருண்டோடின. பின் தேவி ஜடபரதரை ஆசீர்வதித்து விட்டு மீண்டும் அந்த சிலைக்குள்ளேயே ஐக்கியமானாள். இப்போ ஜடபரதர் இப்பொழுதும் எந்த விதமான சலனமின்றி தனக்கு அங்கே எதுவும் நடவாது போல் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு போட்டிருக்கா. இந்த மாதிரி
நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இந்த புஸ்தகத்தில். தெனாலிராமருக்கு எப்படி காளி அருள் செய்தான்னு சொல்கிறா. இப்போ ஆந்திர மாநிலம் தெனாலி வசித்து வந்தார். குறும்புகள் பல செய்து வல்லவர் நல்லா இருக்கும்போது தெனாலி ஒரு பருவமழை பெய்தது. எங்கும் வறட்சி, மக்கள் தண்ணீர் பஞ்சத்தினால் அவதியிட்டனர். விவசாயிகளுக்கு விவசாயம் இல்லை, உணவில்லை, வேலையில்லா திண்டாட்டம் அப்படியே இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது அந்த சமயத்தில் தெனாலிக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார். அவர் தன் வரவால் தன் ஊரே சுபீஷ்டமாக இருப்பது மக்கள் நம்பினர். இக்காலம் போன்ற அக்காலத்திலும் ஏமாற்று சாமியாக நிறைய பேர் இருந்தனர். சாமியார் அவர் அப்போ சொல்கிற ஊர் மக்கள் ஒன்று கூடி சாமியாரிடம் ஊர் சிறப்பு பெற விமோசனம் கேட்டனர். தெனாலிராமனும் அங்கே தனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று விழுந்தார், வேண்டுகோளை விடுத்தார். சாமியார் அவர் வேண்டுகோளை சிரித்தார். ஆனால் ராமன் விடுவதாக இல்லை. எனக்கு வேலை வேண்டும், கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்கன்றான். சாமியாரும் உனக்கு அரண்மனை வேலையே கிடைக்கும் என்றார். ராமன் சாமியார் தன்னை கிண்டல் செய்வதாக எண்ணி மருத்துவத்துடன் சென்றார். ஊர் மக்கள் சாமியாரிடம் ஊரில் மழை பெய்ய வேண்டி வரமுறை வேண்டினர். சாமியாரின் சாமர்த்தியம் இதுதான் பணம் பண்ண ஒரே வழியை சொல்லி, நீங்கள் அனைவரும் தங்களால் ஆன தொகையை என்னிடம் கொடுங்கள், நான் மழை வேண்டி பூஜை செய்கிறேன், அப்போ கட்டாயம் மழை வருவான்னு சொல்கிறார். ஸோ சாமியாரும் பணத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அப்போ திடீரென வானம் இருண்டது. இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. சாமியாரால் மேற்கொண்டு ஒரு அடியை கூட வைக்க முடியலை, அந்த அளவுக்கு பெருமழை. அங்கிருந்த கோவிலில் ஒதுங்கினார். அந்த பெய்த பெருமழையால் ஏரி குளம் நிரம்பியது, மக்கள்கள் நிறைந்தனர். இந்த பெருமழைக்கு சாமியார் தான் காரணமாக அவர் பண்ண பூஜையாக நினச்சிட்றாவா. அனைவரும் திரண்டு வந்து அதிகாலையில் சாமியாரை வணங்க சென்றனர். மக்கள் அவர்களை நன்றியை தெரிவித்து மேலும் தங்களால் என்ற காணிக்கைகள் சமர்ப்பித்தனர். பாவம் மக்கள் எத்தனை அறியாமை போலும். தெனாலிராமன் மிகவும் விவரமாயிற்று. அவருக்கு தெரியும் மழை பெய்தது காரணம். சாமியாருக்கு மழைக்கு சம்பந்தம் இல்லை, மழை இயற்கையாக பெய்தது. நீங்கள் எல்லோரும் விவரம் இல்லாமல் சாமியாரை நம்பி உங்களுடன் இந்த பணத்தை கொண்டு கொடுக்குறாள், ஏன் வேஸ்ட் பண்ணுற கேட்குறாரு. சாமியாரை கேலி செய்தது ஊராருக்கு கோபத்தை ஏற்படுத்தது. சாமியார் கோபத்தில் சாபம் இருக்கும் விட்டாலும் மறுபடிக்கு ஊருக்கு கேடு வந்து விடும்னு பயப்படுறாவலாம். புத்தி சொல்லி அனுப்பதாகவும் தற்போது அனைவரும் அவரை இல்லம் செல்லுமாறும் கூட்டம் கலைந்தது. எல்லாரும் தெனாலிராமன் அடிக்கிறார். அப்போ ஊர் மக்களை தடுத்து நிறுத்தி சாமியார் தெனாலிராமனுக்கு நான் நல்ல புத்தி சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு போல. மக்கள் திரும்பினர். சாமியார் தெனாலிராமனை அழைத்து இந்த மழை இயற்கையாக ஏற்பட்டது, சாமியாருக்கு மழைக்கு சம்பந்தமில்லை என்று எவ்வாறு கூறினான்னு கேட்கிறார். உடனே தெனாலிராமன், சாமி, நான் உங்களை வருத்தமடைய வேண்டும் என்று சொல்லவில்லை, மழை பெய்வதும் பெய்யாமல் இருப்பதும் இறைவனுடைய ஆக்ஞை, அது கருணை அப்படிலாம் சொல்கிறார். தெனாலிராமன் புத்திசாலி, அவரால் மட்டுமே ஏமாற்றுவது பொறுக்க முடியவில்லை. சாமியாரும் தெனாலிராமனும் புத்திசாலித்தான் பயிற்சி புரிந்தது. அவர் தெனாலிராமனிடம் மழை இயற்கையாக வந்ததுதான், உன் அறிவுத்திறன் சிந்தனை இவைகளெல்லாம் என்னை வியக்க செய்கிறது. அதுக்கு உன் எதிர்காலம் பற்றி ஜோதிடம் கேட்டா எல்லாம் மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டில் உள்ள காளி கோவிலை ஜபம் செய், உனக்கு அரண்மனை உத்தியோகம் கட்டாயம் கிடைக்கும்ன்றார். அதெல்லாம் தெனாலிராமன் செய்யலாம். போய் அம்பிகை தெனாலிராமன் சிரிப்பை கண்டு வியப்பாக இருந்தது. என்னை பார்த்து அனைவரும் பயப்படுவார், நீ ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குற அம்பாள். காளி, தெனாலிராமன் தாயே, என்னை தவறாக நிற்க வேண்டாம், உங்கள் தூற்றம் என்னை பயமுறுத்தவில்லை, மாறாக சிரிப்பையே ஏற்படுத்துகிறது. உங்கள் படைப்பில் எங்களுக்கு இரு கரங்களும் முகத்தில் ஒரு மூக்கு வந்துள்ளது. செழித்தொலை ஏற்பட்டால் நாங்கள் ஒரு முகம் செஞ்சுவோம், உனக்கு இவ்வளோ முகம் இருக்க. ஸோ இது மாதிரி இரு கரங்களே போதாது, தங்கள் இரு கரங்களுடன் 1000 தலைகளுடன் செழித்தொலை வந்தால் எப்படி சமாளிப்பீர், அதை நினச்சா சிரிப்பாக இருக்குன்னு சொல்கிறார் தெனாலிராமன். இந்த கேட்ட உடனே காளி தேவியை சிரிச்சுடுறா. தெனாலிராமன் காளி தேவி மறைந்ததும் அம்பாள் சொல்கிறா, என்னையே சிரிக்க வச்சுட்டேன், விகட கவின்னு உனக்கு பேருன்னு சொல்லிடுறா.
தெனாலிராமன் காளியை மறைந்ததும் தான் நினைத்து பார்த்தான். ஆகா, நம் செல்வம் எதுவும் வேண்டும் கேட்கவில்லை, நல்ல சந்தர்ப்பத்தை நடுவிட்டு ஆகுமே என்று குற்றமே என்று சரி, அம்பாள் தன்னை விகடகவி என்றாலே அதனை திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போம்னு சொல்லி விகடகவி சொல்லிட்டு இருக்கான். தெனாலிராமன் காளியை தரிசனம் செய்து மற்றொரு விளக்கம் உள்ளது. அதாவது சாமியா சொல்லி கொடுத்த ஜபம் செய்யும் போது காளி தேவி தோன்றினாள். அவள் இரு கரங்களிலும் 2 கிண்ணங்கள் ஒன்றாக இருந்தன. ஒன்றில் பால் சாதம், மற்றொன்றில் தயிர் சாதம். எது வேணால் சாப்பிடுங்கன்னு இவன் என்ன பண்ணுறார், 2 வாங்கிக்கிறார். ராமா, என் கரங்களில் உள்ள கிண்ணத்தில் உள்ள பால் சாதத்தை சாப்பிட்டால் அறிவு மிகுந்தனாகவும், தயிர் சாதம் சாப்பிட்டால் செல்வம் மிகுந்தவனாகவும் இப்போ என்ன பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், 2 வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றார். தென்னாலிய அறிவுபூர்வமாக ஐயம் காளி தேவியை செலுக்க வைத்தது. அருள் புதுவி என்ற அம்பிக்கை தீர்மானித்து விட்டால் பிறகு என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியும் சொல்லி அம்பாள் அவளுக்கு கருணா கடாட்சம் முடிஞ்சால் சொல்லப்படுறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அருணகிரிநாதர் கதையும் சொல்ல வருது. அங்கே அருணகிரிநாதர் இதில் இந்த கம்பத்திளையனார் கோவிலில் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. இங்கே சம்பந்தாண்டான் ஒருத்தர் திருவண்ணாமலையில், அவர் காளியை பூஜை பண்ணுறவர். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பூஜை பண்ணுறவர். அப்படி வரும்போது காளியை பிரசன்னம் பண்ணுறேன்னு ராஜாட்ட சொல்லிடுறாரு. ஆனால் காளி கோச்சிடுறா, நீ ஒரு தடவை மேட்ச் பண்ணுற, நீ நல்லவனே கிடையாது, எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கடைசி தடவை சான்ஸ் கொடுங்க, இல்லை பிரசன்னா ஆக மாட்டேன்னு சொல்லிடுறா அம்பாள். அப்போ முருகர் அருணகிரிநாதர் கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வரத்த. சரி, நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன்ற. இருந்தாலும் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் காளியை பற்றி கொஞ்சம் உயர்வாக பாடும்போது மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கும்போது முருகன் அங்கே கிளம்பி பிரசன்னமாய் கம்பத்தொழியனா சன்னதியில் பிரசன்னமாய் அந்த சம்பந்தாண்டான தோக்கடிக்கிறான். இப்படி வரும்போது காளி தேவி அவருக்கு அனுகிரகம் பண்ணிக்கான் இருக்கு. இந்த மாதிரி பல மகான்களுக்கெல்லாம் காளி தேவி அருள் புரிஞ்சிருக்கா. நீ சனிக்கிழமையாக இருக்க காளி தேவியினுடைய நாள் நீ. அதனால் இது சொல்லி இந்த சில இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சென்னை காளிகாம்பாள் கோவிலில் கூட காளிகாம்பாள் காமாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த ரூபத்தை பாஷாங்குஷம் இருக்கும், கபாலம் இருக்கும் ஒரு கையில். இப்போ கரும்பெல்லாம் சாத்துறா, கரும்பெல்லாம் கிடையாது. சில ஒரிஜினல் வைக்கிறதுக்கு கரும்பு கிடையாது. அதே மாதிரி கீழே மகாமீர் காமிச்சிருப்பாள். அது பருப்பு தேங்காய் கூடாட்டம் தான் இருக்கும், போலாக இருக்கும். ஒரு எந்திர வடிவில் தான் ரவுண்டாக இந்த ஏந்திரம்னு சொல்லுவோம், நம்ம அரைப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். அது மேலே சீச்சக்கரம் போட்டிருக்கோம். அது மேலே இந்த குப்பியாட வைக்கிறாங்க, நெசாங்க குப்பி இருக்குது, அது மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் படத்துலலாம் வரும்போது மகாமீர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பான், அது மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி காளிகாதேவி பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது ஆகும் கிட்டத்தட்ட பேசுறதுக்கே ஒரு 10-15 நாள் ஆகும் அதுக்கு. பட் இன்றைக்கி அடுத்தது சில ஸ்டோரிஸாக அடுத்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதை நம்ம அடிக்கடி வசப்படுவோம்னு சொல்லி இந்த பதிவத்தோடு நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.